அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, திருச்சியில பேசி முடிச்சிட்டாரு. அது என்ன பேசினாரு, ஏது பேசினாருன்றது எல்லாரும் பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கோ, ஒரு மாநாடோ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, அந்த தண்ணீர் பாட்டிலெல்லாம் பெருக்கி சுத்தமா எடுத்து போறது யாருன்னு பார்த்தா, துப்புரவு பணியாளர்னு நினைச்சீங்களா? அதுதான் கிடையாது. தளபதி ரசிகர்கள், தளபதி தொண்டர்களே அந்த இடத்த கிளீனா ஒரு சாக்கு பை எடுத்துட்டு வந்து, அங்க இருக்கிற பாட்டில் எல்லாமே பெருக்குறாங்க. அதை வந்து சுத்தமாக பெருக்கி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிகேட்லாம் போட்டிருப்பாங்க இடையிடையில். அந்த பேரிகேடும் தள்ளி ரோடு வரும், ரோடு பக்கமாக சைடாக தள்ளி விட்றாங்க. இதுதாங்க ஒரு அரசியல் நாகரிகம், ஒரு அரசியல் பண்பு. யாராங்க தற்கொறின்றீங்க? இது தற்கொறியா? தற்கொறியா? சீமான் போன்று திமுக போன்று ஜோம்பிஸ் கூட்டத்தை வச்சுக்கின்னு, அதாவது திமுகவோட மாநாட்டில் என்ன நடந்ததுன்னு தெரியும். அந்த இருக்கிற சேரெல்லாம் உடச்சி தண்ணீர் பாட்டிலுக்கு அடிச்சுக்கு, இந்த சாப்பாட்டுக்கு அடிச்சுக்கு, இந்த சாப்பாட்டெல்லாம் வீணாக்க வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அந்த இடத்த எவ்வளோ கேவலமாக படுத்திருப்பாங்க பார்த்துருப்பீங்க. அந்த வச்சிருக்க கரும்பு, அதுக்கப்புறம் அங்கே வச்சிருக்க வாழை மரம் எல்லாம் உடச்சி தூக்கின்னு போகிறத, வண்டியே தூக்கின்னு போகிறத பார்த்துருப்பீங்க. அதுவும் யார் பண்ணியிருப்பான்னு பார்த்தா கழக உடன்பிறப்புகள். உடன்பிறப்பு கழக உடன்பிறப்புகள்லாம் அந்த மாதிரி வேலையெல்லாம் கிளியராக பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு அரசியல் படுத்தணும் இவங்களுக்கெல்லாம் அரசியல்னு தெரியல. இதுவாடா அந்த இடத்த சுத்தம் பண்ணக்கூடிய தளபதி ரசிகர் இல்லைங்க, அந்த இடத்த நாசம் பண்ணி கேவலப்படுத்திட்டு போகிற நீங்கள் எங்கடா? இதுவாடா அரசியல்? கற்றுக்கங்கடா. நீங்கள் தான் கற்றுக்கணும். கற்றுக்க வேண்டியது நீங்கள் தான். அது வந்து குறிப்பாக ஜோம்பிஸ் சீமானுங்கிறான் பார்த்தியா, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. ஜோம்பிஸ் கூட்டத்துக்கு தலைவன் அவன் தான். இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியக்கார ஆகிட்டுட்டான். பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வேறு ஒரு சுத்தமான எல்லா ஹாஸ்பிட்டலும் கிடைக்கல. இவனை கர்நாடகாவிலான போய் சேர்த்துங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் விஜயலட்சுமி அக்கா விஜயலட்சுமிக்கிறாங்க. நல்லா பார்த்துப்பாங்க.